ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் வீடியோக்காக நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதை பார்ப்போம். என்ன அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. இதுதான் அந்த மைக்கு. MAK அப்படின்னு ஒரு பிராண்ட். இது ஓப்பன் பண்ணோடனே ஒரு லைக் சிம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்னா, ஒரு மைக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரிசீவர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரிசீவர்லேருந்து ஐஃபோனு கனெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஒரு கனெக்டர். அதுக்கப்புறம் அந்த லேப்புக்கெல்லாம் நம்ம சிஸ்டத்துக்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு இது. அப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள் ஒன்று. இது சி டைப் பின்னு. நம்ம ரிசீவர் வந்து சி டைப். அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. இது வந்து கிளிப்பு மாதிரி மாட்டிக்கலாம். இதை வந்து நிறைய வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் அதுவே ஒர்க் ஆகும். இதை மட்டும் ஆன் பண்ணணும். பட்டன் இருக்குது, இதாக இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் சின்னதாக லைட் எரியுதில்ல, இது இப்படி ஆன் ஆகும். ஆனால் இதுவும் ஆன் ஆகும். இது வந்து நம்ம பட்டன் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக லைட் எரியும், ரெட் கலர் லைட் எரியும். அது எப்படின்னா, இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம செட்டிங்ஸில் போய் OTG அப்படின்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு இது கனெக்ட் ஆகும். டைரெக்டாக போட்டால் நிறைய யூடியூப் வீடியோலாம் டைரெக்டாக போட்டால் கனெக்ட் ஆகும் அப்படி தான் போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி ஆகலை. இதில் போட்டிருக்க மாதிரி OTG அதில் போய் அப்படி சர்ச் பண்ணி அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இது கனெக்ட் ஆகுது. சரி, நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற அந்த மொபைலில் தான் இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். வேறு எக்ஸ்ட்ரா மொபைல் இப்போ இந்த டைப் பின் இல்லாதனால இதிலே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இதுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் லைட் எரியுது. அல்லாட்டி ரெட்டும் க்ரீனும் அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் லைட்டு. இப்போ அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ நம்ம சட்டை காலரில் ஏதோ மாட்டி பார்க்கலாம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம காலரில் மாட்டிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசுனதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு. இது வரைக்கும் நான் மைக் வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைக் வச்சு யூஸ் பண்ணுறேன். இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலையும் மேக்ஸிமம் நம்ம மைக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னொரு பிரச்சனைனா, நம்ம போகிற இடத்துல நம்ம தோட்டங்களெல்லாம் வேலை செய்யும்போது அங்கே எல்லா இடத்துலையும் மைக் வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறோன்னா, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில தான் வீடியோ எடுப்போம். அதனால மைக்கை வச்சுக்கிட்டே நம்ம வீடியோலாம் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே மைக்கை வைக்கிறதுக்கு. ஆனாலும் மேக்ஸிமம் நம்ம மைக்கை வச்சு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி பார்ப்போம். சரி, இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலையும் சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்ப்போம்.